ஹாய், அஸ்ஸலாமு அலைக்கும். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு சீரக சம்பா அரிசியில் பீஃப் தம் பிரியாணி செய்ய போகிறோம். வாங்க எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். இதுக்கு தேவையான பொருள் 750 கிராம் வெங்காயம், 750 கிராம் தக்காளி, ஒரு சின்ன மீடியம் சைஸு கொத்தமல்லி கட்டு, ஒரு மீடியம் சைஸு புதினா, 2 கேஜி பீஃப் கறி, அப்புறம் அரிசி வந்து 2 கேஜி, 2 கேஜி வந்து தண்ணியில் போட்டு ஊற வச்சுருக்குறோம். அப்புறம் ஒரு 2 லெமன்னு, கொஞ்சம் பச்சை மிளகா, அப்புறம் பட்டை, கிராம்பு, ஏலக்காய், 300 கிராம் தயிர், 300 கிராம் தயிர். அப்புறம் வந்து ஆயில் வந்து எண்ணெய் வந்து நம்மளுக்கு என்ன எண்ணெய் வேணுமோ அது போட்டுக்கலாம். 400 கிராம் ஆயில். ஒரு பாத்திரத்தை அடுப்பில் வச்சு அந்த ஆயிலை எடுத்து அதில் ஊற்றணும். இந்த கப்பில் இது வந்து 300 கிராமு, அதுக்கு மேலே இன்னும் ஒரு 100 கிராமு, 400 கிராம் ஆயில் ஊற்றியாச்சு. அப்புறம் அந்த பட்டை கிராம்பு கூட ஒரு ஸ்பூன் தயிர் ஊற்றி கலக்கி அது கூட வந்து கொஞ்சம் பெரட்டினா அப்படி போட்டு அதையும் அந்த எண்ணெயில் போடணும். அந்த எண்ணெயில் போடுங்க. அந்த எண்ணெயில் போட்ட பின்னாடி அது படப்படன்னு பொரிச்சு வரும் பாருங்கள். அப்படியே பொரிஞ்சவொடனே எல்லாம் சேர்த்து நல்லா வணக்கணும். வணக்கின பின்ன அப்புறம் வந்துட்டு வெங்காயத்தையும் அதிலேயே போட்டுடணும். அப்புறம் வெங்காயம் நல்லா அரிஞ்சு வச்சுருக்குறோம் இல்லைங்களா, அந்த வெங்காயத்தை அதில் போட்டு நல்லா அப்படியே வணக்கணும் பாருங்கள். நல்லா வணக்கி நல்லா செவந்து வரணும் வெங்காயம். நல்லா அப்படியே கொஞ்சம் பெரட்டி விட்டா அப்படி நல்லா வறுக்கணும். அப்புறம் கொஞ்சம் ஒரு மூடி போட்டு மூடி வச்சோம்னா கொஞ்சம் அது அப்படியே வணங்கும். வெங்காயம் நல்லா ஃப்ரை ஆகணும் பாருங்கள். வெங்காயம் நல்லா செவக்க வரணும். வெங்காயத்துக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும், பரவாயில்ல. நல்லா வணங்கி வந்தால் தான் வந்து அரிசியில் வந்து சாப்பாட்டில் வந்து தண்ணி விடாது, நல்லா இருக்கும். அதனால் வந்து வெங்காயத்தை நல்லா போட்டுட்டு வணக்கணும் பாருங்கள். இப்போ தான் சில்வர் மாதிரி வந்திருக்குது. இதுக்கு மேலே இன்னும் வந்து அது வந்து ப்ரௌனிஷாக வரணும், கொஞ்சம் கோல்டன் ப்ரௌனாக வரணும். வந்த பின்னாடி தான் வேறு மசாலா போடணும். அப்படியே கொஞ்சம் மூடி வச்சோம்னாக்கா கொஞ்சம் நேரத்தில் வந்து அது வந்து கோல்டன் ப்ரௌனில் வந்துடும் பாருங்கள். பக்கத்து அடுப்பில் கொஞ்சம் இன்னொரு தேக்ஸா வச்சு அதில் வந்து தண்ணி வச்சுக்கணும், உலக்கி அரிசி போடுறதுக்கு. இதோ வந்துடுச்சு, நல்லா ப்ரௌனிஷாக ஆகிடுச்சு. இதை பாருங்கள், நல்லா பிரண்டு வந்துடுச்சு. வெங்காயம் நல்லா இதோ ப்ரௌனாக வருது பாருங்கள். நல்லா அந்த மாதிரி ப்ரௌன் கலராக வறுத்துக்கணும் வெங்காயத்தை. வெங்காயம் எவ்வளோக்கு எவ்வளோ நம்ம நல்லா இது பண்ணுறோமோ அவ்வளோக்கு எவ்வளோ வந்து மசாலா ரொம்ப டேஸ்ட்டாக வரும் பாருங்கள். ரொம்ப நல்லாவும் இருக்கும், சாப்பிட்றதுக்கும் ரொம்ப ருசியாக இருக்கும். இந்த பீஃப் பிரியாணி செஞ்சு பாருங்கள், உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் பாருங்கள். இன்னொரு டைம் அதே செய்வீங்க. அப்புறம் 300 கிராம் வந்து இஞ்சி பூண்டு அரைச்சி பேஸ்ட்டு எடுத்து வச்சுருக்குறோம். அதை வந்து இதில் போட்டுக்கணும். 1 கிலோவுக்கு வந்து 150 கிராம், 2 கிலோவுக்கு வந்து 300 கிராம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு பாருங்கள். நல்லா ப்ரௌன் கலராக வெங்காயம் வந்துருச்சு. வந்த பின்ன அதில் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை சேர்த்துக்கணும். அதையும் சேர்த்துட்டு நல்லா ஒரு கிண்டி விடணும். கிண்டி நல்லா அதுவும் கொஞ்சம் நேரம் வணங்கணும், ஒரு 2 நிமிஷம். அதுவும் வந்து எண்ணெயில் நல்லா வணங்கணும், எண்ணெயில் பிரண்டு வரணும். அது கூட வந்து புதினா, கொத்தமல்லி, பச்சை மிளகா எல்லாம் ஒன்றா போட்டுடலாம். அறுத்து வச்சுருக்குறோம், அதையும் சேர்த்து அதில் போட்டுடலாம். ஒன்றா போட்டு அதையும் நல்லா பிரட்டி விடணும். ரொம்ப நல்லா இருக்குங்க இந்த பிரியாணி. செஞ்சு பாருங்கள், செஞ்சு பார்த்துட்டு ஃபீட்பேக் சொல்லுங்கள் பாருங்கள். அதே மாதிரி இதையும் நல்லா வணக்கிக்கணும். நல்லா எண்ணெயோடவே சேர்த்துட்டு நல்லா பிரட்டி விட்ட மாதிரி வணங்கணும். பிரண்ட பின்ன மிளகாத்தூள் வந்து 10 கிராம் எடுத்து வச்சுருக்குறோம். 1 கிலோவுக்கு 5 கிராமு, 2 கிலோவுக்கு 10 கிராமு போட்டு அதையும் அதிலே போட்டுடணும். போட்டுட்டு கொஞ்சம் தண்ணி, ஒரு அரை கிளாஸ் தண்ணி அப்படி ஊற்றணும். ஊற்றி அதையும் வந்து, ஏன்னா மிளகாத்தூள் போட்டோன்னே அடி பிடிக்கும், அது காரலும் ஆகிடும். அதற்காக ஒரு அரை கிளாஸ் தண்ணி ஊற்றிட்டு மிளகாத்தூளையும் அதிலே போட்டு நல்லா இஞ்சி பூண்டு வெங்காயம் புதினா கொத்தமல்லி எல்லாம் போட்டிருக்குறோம் அதில். அது கூட வந்து மிளகாத்தூளையும் போட்டு அதையும் நல்லா பிரட்டி விடணும் பாருங்கள். இந்த மாதிரி நல்லா பிரட்டி விட்டால் மசாலா எல்லாம் நல்லா ரெட்டிஷாக வந்துடும். ரொம்ப நல்லாயிருக்கும், பார்க்கும்போதே பாருங்கள் தக தகன்னு இருக்குது, ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த மாதிரி பிரண்டு வரணும். இதோ நல்லா இருக்குது பாருங்கள், நல்லா அப்படியே பிரண்டு வந்துடும் எல்லாம். அதுக்கப்புறமா எல்லாமே சேர்த்துட்டு ஒன்றா சேர்த்துட்டு
தக்காளியும் கூட போட்டுடணும். இந்த தக்காளி அறுத்து வச்சுருக்கணும் இல்லைங்களா, 750 கிராம் தக்காளி 3/4 கிலோ, அதையும் அதிலே போட்டுட்டு அதையும் நல்லா சேர்த்து ஒன்றா வணக்கணும். நல்லா பெரட்டி பெரட்டி விடணும், அடி பிடிக்க விடக்கூடாது. அப்பப்போ பெரட்டி விட்டு நல்லா வந்து வணக்கணும். அது எல்லாம் சேர்ந்தாங்கன்னா கொஞ்சம் தண்ணி விடும் தக்காளி போட்டோம். அப்புறம் இந்த லெமன் அறுத்து வச்சு ஜூஸ் எடுத்து வச்சுருக்குறோம், அந்த லெமனையும் அதிலேயே ஊற்றிடணும். லெமனையும் அதிலேயே ஊற்றிட்டு அதையும் நல்லா பெரட்டி விட்டுறணும். அதுக்கப்புறமேட்டு அந்த தயிர் வச்சுருக்குறோம் இல்லைங்களா, அதையும் அதிலே போட்டுருணும். பாருங்கள், லெமன் போட்டோடனே பாருங்கள் எல்லாம் நல்லா பிரண்டு நல்லா அப்படியே ஒரு மசாலா ஒரு கிரேவி மாதிரி வந்துருச்சு. அது கூட கொஞ்சம் ஒரு 2 நிமிஷம் விடணும். அது எல்லாம் ஏன்னா லெமன் அந்த வெங்காயம் தக்காளியோட போய் சேரணும். சேர்ந்துட்டு நல்லா அப்படியே பிரண்டு வரணும். அந்த அளவுக்கு வந்தோடனே அப்புறம் அந்த தயிரையும் அதிலே ஊற்றிடணும். தயிர் ஊற்றிட்டு அது கூட கொஞ்சம் தண்ணி ஊற்றி அதையும் ஊற்றிடலாம். பரவாயில்ல, ரொம்ப தண்ணியெல்லாம் ஊற்றக்கூடாது. சும்மா கொஞ்சம் ஒரு 2-3 ஸ்பூன் அளவுக்கு ஊற்றிட்டு அதையும் நல்லா பெரட்டி விடுங்க. பெரட்ட பெரட்ட நல்லா மசாலா எல்லாம் ஒன்று கூடி வரும் பாருங்க. எல்லா மசாலாவும் நல்லா அப்படியே பெரண்டா அப்படி கிரேவி எண்ணெய் எல்லாம் சேர்ந்து கலந்து ரொம்ப நல்லா வந்துடும் பாருங்க. பார்க்கும்போது நல்லா இருக்குது பாருங்க. அந்த மாதிரி நல்லா பெரண்டு வரும். அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் மூடி போட்டு ஒரு 2 நிமிஷம் வச்சுட்டு திருப்பி திறந்து நல்லா பாருங்கள், எல்லாமே வந்துடும். அப்புறம் கறி அதில் போடுங்க. 2 கிலோ கறி எடுத்து வச்சுருக்கோம் இல்லைங்களா, அந்த கறியை வந்து அந்த மசாலா கூட சேர்த்துட்டு கொஞ்சம் நல்லா பெரட்டி விடுங்க. மசாலா கறி அந்த எண்ணெய் எல்லாம் சேர்ந்த மாதிரி வந்துடும். எல்லாம் ஒன்று கூடி வந்துடும் பாருங்க. எல்லாம் ஒன்றா சேர்ந்து பெரட்டி நல்லா இதாக்கிடலாம். அப்புறம் உப்பு போடலாம். உப்பு போட்டு ஒரு 4 வடக்கட்டை உப்பு, 1 கிலோவுக்கு இது ஒரு கை, இன்னொரு கிலோவுக்கு இன்னொரு 4 வடக்கட்டை அளவுக்கு, அந்த அளவுக்கு போட்டுக்கிட்டோம்னா போதும். ரெண்டுக்கும் அதுக்கப்புறம் தேவையில்லை, அதே சரியாக வரும். அப்புறம் குடிச்சு பார்த்து உங்களுக்கு பத்தலைன்னா கொஞ்சம் போட்டுக்கோங்க. அது அவங்கவுங்க டேஸ்ட்டு. இது கரெக்டாக இருக்கும், எங்களுக்கு கரெக்டாக இருக்கும் இந்த உப்பு. போட்டு அப்படியே மூடி வச்சிடணும். மூடி ஒரு 20 நிமிஷம் விட்டுறணும். அப்படியே மூடி வச்சிட்டோம்னாக்கா அப்படியே அந்த சிம் கொஞ்சம் அடுப்பு சிம்மில் வச்சிட்டோம்னா அதே நல்லா அப்படியே அப்பப்போ திறந்து கொஞ்சம் கிண்டி விட்டுட்டோம்னா நல்லா கறி வந்து வெந்துடும். பாருங்கள், எடுத்து பார்க்கலாம். இப்போது கறி எப்படி வெந்திருக்கு என்னன்னு. நல்லா வெந்துடும் கறி, ஒன்றும் இது இல்லாத இருக்கும் பாருங்கள் நல்லா. ஏன்னா இது வந்து எப்படி 90% வெந்துடும் கறி. வெந்துட்டோம்னா தம்மில் ஒரு 10% வெந்துடும். இதே போதுமானது நம்மளுக்கு. இதோ வெந்துருச்சு பாருங்கள், நல்லா இருக்குது கறி. கறி நல்லா பூரா வெந்துருச்சு. வெந்தோடனே அப்புறமேட்டு அரிசி போட்டுக்கலாம். நம்ம அரிசி வந்து தண்ணியில் போட்டுட்டு வடித்து நம்ம போட போகிறோம். அதனால் வந்து வேறு பாத்திரத்தை மாற்றியாச்சு. இந்த அடுப்பில் தூக்கி வச்சுட்டு தண்ணி வச்சுருக்குறோம் இல்லைங்களா, ஒலை தண்ணி. அப்புறம் அரிசியும் தண்ணி இருத்துட்டு கொண்டாந்து வச்சு நல்லா ஒலை கொதிக்கணும். கதை 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 கதைன்னு பார்த்துக்கோங்க, கொதிக்கணும். கொதிச்சு வரும்போது அந்த அரிசி எடுத்து, ஏன்னா சீரக சம்பா அரிசி தண்ணி வந்து கொதிக்கலன்னு போட்டோம்னா வேகாது, அது வந்து உடஞ்சிரும் அரிசி. அதனால நல்லா கொதி வந்த பின்ன அரிசி வந்து போடணும். போட்டு அதுக்கு எல்லாமே கிண்டி விட்டு அரிசியும் போட்டுட்டு பாருங்கள், கொஞ்சம் கொத்தமல்லி புதினா அது மேலே தூவி விடணும். தூவி விட்டு அதையும் நல்லா கிளக்கி விட்டு அப்புறம் உப்பு போடுங்க. உப்பும் அவ்வளோதான், 2 வடக்கட்டை அளவுக்கு, 2 கேஜிக்கு அரிசி, அதுக்காக 2 கை உப்பு, 2 4 வடக்கில் இருக்கிற மாதிரி உப்பு சரியாக வரும். அது கரெக்டாக இருக்கும். குடிச்சு பார்த்தாலும் கரெக்டாக இருக்கும். தொண்டைக்கு கொஞ்சம் கரக்கரன்னு இருக்கணும் உப்பு, ஏன்னா தண்ணி இருக்கிறதுனால வந்து உப்பு கொஞ்சம் சரியாக போயிடும். கறியிலையும் உப்பு போட்டிருக்கோம், இதுலேயும் போட்டிருக்கிறோம், சரியாக போயிடும். அது மட்டும் இந்த கறியும் பார்த்துக்கலாம் எப்படி இருக்குது. பக்கத்து அடுப்பில் வச்சுருக்கேன், ஏன்னா கறி ஆறக்கூடாது, மசாலா ஆறிடக்கூடாது. அதனால வந்து கொஞ்சம் அப்படியே லைட்டாக கொதிச்சுக்கிட்டே இருக்கணும். அப்போ தான் சோறு போட்டால், அரிசி போட்டால் தம்மு ஆயிடும் நல்லா. அதனால் லைட்டாக அப்படியே சிம்மில் வச்சுட்டு பக்கத்து அடுப்பில் வச்சு சிம்மில் வச்சு கொதிக்க வச்சு சும்மா லைட்டாக கொதிச்சுட்ருக்குறோம். அந்த பாருங்கள், அப்படியே லேசாக அப்படியே பால்ஸ் வருது பாருங்கள், அந்த அளவுக்கு இருந்தால் போதும். அப்புறம் இதுக்கு வந்து சும்மா ஒரு 1/4 ஸ்பூன்னு ஃபுட்டு கலர் போடலாம். வேணுங்கிறவங்க போட்டுக்கோங்க, அவங்கவுங்க ஆப்ஷன். ஏன்னாக்கா எனக்கு மிளகாத்தூள் அவ்வளோ கலர் இல்லை, அதனால நான் வந்து சும்மா ஒரு 1/4 ஸ்பூன் நான் ஃபுட் கலர் போடுறேன் பிரியாணிக்குன்ட்டு. ரொம்பவும் இல்லை பாருங்கள், லைட்டாக தான் இருக்கும், சும்மா லைட்டாக இருக்கும், அவ்வளோதான் போதும். போட்டுட்டு அந்த அரிசி வந்து கொஞ்சம் ஒரு கொதி வந்துட்டு பாருங்கள், இறக்கிடணும். இறக்கிட்டு அரிசி பாருங்கள், வேகவும் கூடாது வேகாமையும் இருக்கவும் கூடாது, அரை வேக்காடு, அவ்வளோதான். அரை வேக்காட்டில் எடுத்து கீழே வச்சுட்டு அந்த இதிலிருந்து அந்த கறியெல்லாம் ஒரு ஓரமாக அப்படியே தள்ளி விட்டுக்கணும். நடுவில் வந்து வெறும் மசாலா எண்ணெய் நிற்கிற மாதிரி இப்படி பூரா கறியெல்லாம் ஒரு ஓரமாக தள்ளி விட்டுட்டு அப்புறம் அந்த அரிசியை வடித்து
அப்படியே வாரி வாரி அதில் கொட்டிடலாம். அரிசி பூரா வடிச்சிட்டு அந்த சாப்பாட்டை வந்து அதில் கொட்டிடலாம். கொட்டிட்டு நல்லா பெரட்டி விடணும். பெரட்டினாக்கா அப்படி மாதிரி பெரட்டல, ஒரு மாதிரி சைடெல்லாம் இருக்கிறது ஒண்டி பெரட்டி விட்டுக்கணும். இந்த பாருங்க, இந்த அளவுக்கு இருந்தா போதும். இந்த அளவுக்கு எல்லாம் சும்மா அந்த எண்ணெய் அந்த கறி கொஞ்சம் சைடில் இருக்கிறது மட்டும் இப்படி மேலே வர மாதிரி அந்த கரண்டியில் அப்படி இது பண்ணிவிட்டு அப்புறம் கொஞ்சம் கஞ்சி தண்ணி எடுத்து அப்படி மேலாக சைடெல்லாம் கொஞ்சம் ஊற்றி விடணும். எண்ணெயும் அந்த தண்ணியும் கொஞ்சம் அரிசிக்கு மேலே லைட்டாக வந்து நிற்கிற மாதிரி, ரொம்ப இல்லை, கொஞ்சம் அப்படியே லைட்டாக வந்து நிற்கிற மாதிரி தண்ணியும் அந்த எண்ணெயும் பாருங்க அப்படியே லைட்டாக தெரியுது பாருங்க, அந்த அளவுக்கு நிற்கணும் போதும். அப்புறம் ஒரு சில்வர் ஃபாயில் போட்டு தம்மு கூட்டு அந்த கஞ்சி தண்ணியை தூக்கி மேலே ஒரு தேக்ஸால வச்சு அதையும் தம்மு கூட்டணும். விட்டுட்டு ஒரு 10-20 நிமிஷம் அப்படியே விட்டு 10 நிமிஷம் ஃபாஸ்ட்டில் வைக்கணும், 10 நிமிஷம் ஸ்லோவில் வைக்கணும். வச்சிட்டோம்னா அந்த பாருங்க சோறு சூப்பராக தம் ஆயிடுச்சு. ஒன்றுக்கு ஒன்று ஒட்டாது சாப்பாடு, அரிசி ரொம்ப நல்லா இருக்கும், வந்திருக்கும். தம் பிரியாணி இது ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும். செஞ்சுட்டு சாப்பிட்டுட்டு எங்களை நினைங்க, எங்களுக்கு ஆதரவு கொடுங்க.